மீன் பாருங்க இங்கே பேர் அதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பூம்புகார் கடற்கரைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். அங்கே வந்து ஹார்பர்னு சொல்லுவாங்கள்ல, கப்பல் துறைமுகம், அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். நாங்கள் இன்ன வரைக்கும் இங்கே வந்து பார்த்தது கிடையாது. எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பார்த்துருந்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டில் ஒரு 5:30 மணிக்கு கிளம்புனோம். கரெக்டாக அங்கே வந்து ஒரு 6:30 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹார்பருக்கு நான் இன்ன வரையும் போனதில்லை. எப்படின்னா கடலில் நடுவில் ரோடு போட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டு பார்த்திங்கன்னா பொழுது போயிடுச்சு, நிலவுலாம் வந்துடுச்சுங்கிறதுனால கடலும் நிலவும் ஒரே சமமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அலை காற்று எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதுதான் சரின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரோடெல்லாம் எவ்வளோ அகலமாக போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே அதிக பேர் இந்த சைடில் வரமாட்டாங்க, தெரியல போல். மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு ஏரியா. அங்கே போனதுமே பாப்பாவுக்கு செம்ம ஜாலி. பாப்பா 2 பேருமே ரொம்பவுமே ஜாலி. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாய் சொல்லு மித்ரா, ஹாய் சொல்லு மித்ரா, ஹாய் சொல்லு மித்ரா. இங்கே வா, தண்ணிக்கு போதுங்க. கை இப்படி அப்போ கை. பாப்பா வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் லேட் ஆகிடுச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:30 ஆகிடுச்சு. அப்புறம் அதனால் நாங்கள் அங்கே கலைக்கூடத்துக்கு போய் பார்த்துட்டு, அங்கே இப்போ தான் எல்லாமே புதுப்பிச்சிட்ருக்காங்க. பார்த்துட்டு கருவாடு மீனெலாம் வந்து வறுத்து விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்சு. அப்புறம் நான் பாப்பா என் வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்து மீனை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்பவுமே டைம் ஆகிடுச்சிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.